ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் Yamaha கம்பெனி அவங்களோட 2 நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ண போகிறதா இதுக்கு முன்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி கூட நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்காக கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 3வது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ண போகிறதா சொல்லி Yamaha வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூட்டர் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது என்ன மாடல், அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அது என்ன ப்ரைஸ், அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, அந்த ஸ்கூட்டர் எப்படி என்னென்னலாம் புதுசாக கொடுத்துருக்காங்க, அது வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இந்த வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று, நம்ம சேனல் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்களோ இல்லை நான் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் மாற்றிருக்கீங்களோ எல்லாருமே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அப்போ உங்களோட நோட்டிஃபிகேஷனோ நீங்கள் ஈஸியாக வீடியோ ஒன்றே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பபிள் ஆப்ஷனோட தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு சார்ஜ் போடுறதோ இல்லை வண்டியோட போய் சார்ஜ் போடுறதோ அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு இன்னொரு பேட்டரி ஓட்டிட்டு போகலாம். அது சார்ஜ் தந்துச்சுன்னா அதை சார்ஜ் போட்டுட்டு இன்னொரு பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்வாப்பிங் ஆப்ஷனோட தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஹோண்டா மொபிலிட்டி இல்லைலாம் கொடுத்துருப்பாங்க, ஹோண்டா அது மற்ற கம்பெனியாக இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுலேருந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைட் வெயிட்டோட தான் இந்த ஸ்கூட்டர் வருது. ரொம்ப ஹெவி வெயிட்லாம் கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக நிறைய டிசைன்லாம் கிடையாது, மினிமம் டிசைன் தான். ஸோ சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 93 கிலோ தான். ஆனால் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 கிலோ வரைக்கும் தாராளமாக வெயிட் தாங்க. ஸோ லோடு லக்கேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை ஃபேட்டானவங்க போகிறனால தாராளமாக போகலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 135 வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பாடி பேனலாக தான் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அது வந்து நல்லா தான் இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட்டுக்கு கீழே அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பாக்ஸ் சின்னதாக இருக்கும், அதில் நீங்கள் நார்மல் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு கீழே அது கொஞ்சம் பாக்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. அதில் நீங்கள் லக்கேஜ் திங்ஸ் இது எல்லாமே வச்சுக்கலாம். அதே மாதிரி யூஎஸ்பி சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. சி டைப் மொபைல் நீங்கள் வச்சுக்கிங்கன்னா தாராளமாக வண்டியிலே சார்ஜ் போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்சிடி டிஸ்பிளே, டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்பீடாமீட்ரு, ட்ரிப்போமீட்ரு, ஓடாமீட்ரு எல்லாமே டிஜிட்டலில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் மொபைலில் வண்டியோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு கால் வருது இல்லை மெசேஜ்லாம் வருதுன்னா ரன்னிங் டைம்லையோ இல்லை நார்மல் டைம்லையோ உங்களுக்கு வண்டியில் வந்து டிஸ்பிளேல இன்டிமேஷன் காட்டுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டார்னு பார்த்தீங்கன்னா 2.3 HP பவரில் வந்து கொடுத்துருக்காங்க. 90 Nm அவுட்புட் டார்க்காக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பவரும் சரி பிக்கப்பும் சரி நல்லாவே இருக்கும். இதில் வந்து எக்கோ, ரைடு, ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரைடிங் மோட்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. வீலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி ரெண்டுத்துலேயுமே அலாய் வீல தான் வந்து கொடுத்துருக்காங்க. டயரை பொறுத்த வரைக்கும் டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்கோட வருது, பேக்கில் ட்ரம்மோட வருது. அது மட்டும் இல்லாமல் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் ஷேப் மிரர் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைட்லேயும், அது நல்லா இருக்கு. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்லையும் ஷாக் அப்சார்பர் பேக்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை விட இது வந்து ஹைட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறவங்களாம் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணால் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகிற அளவுக்கு சீட் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சீட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது வந்து நல்லா ஸ்லிம்மாக இருக்குது. அதாவது இந்த ஓலாலாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஓலா இருக்கிற மாதிரி தான் பார்க்குறது அப்படியே இருக்குது. இந்த வண்டியை டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓலா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த அளவுக்கு வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பட் பெட்டராக இருக்குது நிறையா ஃபீச்சர்ஸும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 1.5 kW லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வாப்பபிள் ஆப்ஷன் வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். 2 பேட்டரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று சார்ஜ் போட்டு இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் வண்டி வாங்கும்போது பேட்டரியோட வராது, வித்தவுட் பேட்டரியோட தான் வரும். ஏன்னா Yamaha, ஹோண்டா, சுசுகி இந்த 3 கம்பெனி சேர்ந்து கச்சாக்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி உருவாக்கி ஒரு பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த ஸ்கூட்டர் வாங்கினீங்கன்னா ஸ்கூட்டர் மட்டும்தான் வரும். பேட்டரிக்கு வந்து இந்த கம்பெனியோட நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம கேஸ்லாம் வந்து சிலிண்டர் புக் பண்ணுறோம், அந்த ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஆப்ஷன் தான். பேட்டரி வாங்கி நீங்கள் ஓட்டிட்டு போகணும். அதுக்கப்புறம் பேட்டரி தந்ததுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு இன்னொரு பேட்டரி வாங்கி ஓட்டிட்டு போகணும். இந்த மாதிரி வந்து ரொட்டீன் டைப்பில் மெத்தட் வந்து அமௌண்ட் பே பண்ணி மந்த்லியாவோ இயர்லியாவோ அந்த குவார்டர்லி அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தான் உங்களால் இந்த வண்டியை ஓட்டிட்டு போக முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தவுட் பேட்டரியோட தான் வரும். பேட்டரிக்கு நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடில் உங்களுக்கு பேட்டரி வந்து கிடைக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் சார்ஜில் 55 கிலோமீட்டர்லேருந்து 100 கிலோமீட்டருக்கு சாலிடாக மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து ஓரளவு மைலேஜ் வந்து பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹை ஸ்பீடில் தான் இந்த ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரெகுலர் ஒர்க்குக்கு இல்லை லாங்லாம் எடுத்து போகிறீங்க, இல்லை லஃப் ஒர்க்கு யூஸ் பண்ணுறீங்க, எல்லா விதமான யூஸ் ஆகிற அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேடிஸு, ஜென்ஸு, ஃபேமிலி மேனு, ஓல்டு பர்சன் எல்லாருமே யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இந்த ஸ்கூட்டர் வந்து டிசைனும் சரி, மைலேஜும் சரி, ஸ்பீடும் சரி எல்லாமே கொடுத்துருக்காங்க.
வண்டியோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் எல்இடியில் இருக்குது. அதே மாதிரி பேக் லைட், டை லைட்டு, டேன் இண்டிகேட்டர் எல்லாமே எல்இடியிலே கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா மற்ற கம்பெனிலாம் ஹோண்டாவில் இந்த மாதிரி கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்கள மொபைல் பேட்டரி பேக் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூட்டர் வந்து இந்தியாவில் இன்னும் வந்து லான்ச் ஆகல. ஜப்பானில் தான் லான்ச் ஆகி போயிட்டுருக்கு. பட் இந்தியாவில் வந்து எப்போ லான்ச் ஆகும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இது வரைக்கும் அவங்க வந்து சொல்லவே இல்லை. ஸோ இந்தியாவில் வந்து லான்ச் ஆகுங்கிற நியூஸ் வந்து இது வரைக்கும் அஃபிஷியலாக யமகா சைடில் வந்து சொல்லாதனால இது எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. பட் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் பைக் அப்படிங்கிறது தான். இது வந்து யமஹாவோட 3வது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஆக்சுவலாக இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து லான்ச் ஆயிடுச்சு. பட் இந்தியாவில் வந்து இன்னும் லான்ச் ஆகல. ஸோ கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ண போகிறதா அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. பட் எப்போ லான்ச் ஆகும் அப்படிங்கிறது சொல்லலை. இந்த ஸ்கூட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு வந்து ஹை ஸ்பீடில் தான் இருக்குது. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55லேருந்து 100 கிலோமீட்டர் கொடுக்குற வரைக்கும் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்வாப்பபிள் பேட்டரி ஆப்ஷனோட இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி வந்து கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா பெட்டராக கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபியூச்சர்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டி லுக் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா ஓரளவு பெட்டராக தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு ஒரு சில பார்த்தா ஓலா மாதிரி இருக்குது. ஸோ வண்டி எப்படி இருக்குங்கிறது டெலிவரி வரும்போது இல்லை ஆன்லைன் புக்கிங் ஸ்டார்ட் வண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி தெரியும். ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது வண்டி நல்லா தான் இருக்குது. எல்லாமே பெட்டராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானோட காஸ்ட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியன் ருபீஸ் படி பார்த்தீங்கன்னா 90,000 அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜப்பானில் லான்ச் ஆகி போயிட்டு இருக்குல்ல, அந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து இந்தியா ருபீஸ் கம்பேர் பண்ணும்போது 90,000 கிட்ட இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து இதே ரேட்டில் தான் இந்தியாவுக்கு வந்து லான்ச் ஆகுமா இல்லை அதிகமாகுமா கம்மியாகுமா அப்படிங்கிறது வண்டி லான்ச் ஆகும்போது தான் தெரியும். ஸோ வந்து இப்போதைக்கு இன்னும் இந்தியாவில் வந்து லான்ச் ஆகல, கூட சீக்கிரமாக லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு யமகா தரப்பில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மாதிரி ரேட்லேருந்து கொடுத்துருக்காங்க தவிர மற்ற எதுவுமே வந்து அனௌன்ஸ் பண்ணல. கூட சீக்கிரம் வந்து புக்கிங் டெலிவரி அந்த ரேட்லாம் வந்து அனௌன்ஸ் வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரும்போது அடுத்த வெளியில் ரெடியில் போகிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ யமகாவில் வந்து நான் சூப்பராக நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா 3 ஸ்கூட்டர் கண்டினியூஸாக வரப்போகுது. ஸோ அதில் வந்து ஏதாச்சும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ யமகா ஃபேன்ஸாக இருப்பாங்க, அவங்களாம் இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யமகாவில் நான் ஒரு சூப்பராக நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது SGD.